ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக தமிழ் மக்கள் அனைவரையும் உலக நட்சத்திர சமையலறை சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பார்க்க போகிறோம். மசாலா டீ அண்டு பார்த்தீங்கன்னா போண்டா செய்ய போகிறோம். சரி வாங்க, இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடலை மாவு, ஒரு அரை பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, மிளகாயும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை, பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுங்கிறது எல்லாத்தையுமே கடலை மாவில் நம்ம சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்திக்கலாம். இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். போண்டா மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போண்டா போட்டுடலாம். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து போட்டுடலாம். எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம், சின்னசாக வேணாலும் சின்னசாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா வேகட்டும். போண்டா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி போண்டா போட்டு எடுத்துடலாம். மசாலா டீ செய்ய தேவையான பொருட்கள்: பால், டீ தூள், ஒரு பட்டை, கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்துருக்கேன், தேவையான அளவு சர்க்கரை. சரி வாங்க, இப்போ மசாலா டீ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டீ வைக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் பட்டையும் சேர்த்திக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் சேர்த்திக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டீ தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீ தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். டீ தூள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பால் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை. அவ்வளோதான், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசாலா டீயும் போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா சமையல் வீடியோவும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உலக நட்சத்திர சமையலறை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை, see you next video.